ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சண்டே எடுத்த வீடியோ. தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் நேரத்தில் எழுந்ததும் ஒரு வீடெல்லாம் ஒரு டீப் கிளீனிங் பண்ணி விட்டேன். பாருங்கள், எல்லா ரூமையும் கூட்டி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ கிச்சனில் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறேன். ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் வாங்குறதுக்கு போயிருக்காங்க. இன்றைக்கி வீட்டில் மட்டன், ஃபிஷ்ஷு, நெக்ஸ்ட்டு இறால், இது மூணுமே இன்றைக்கி ஸ்பெஷலாக செய்ய போகிறோம். சண்டேனாலே ஸ்பெஷலு. அது இல்லாமல் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. நம்ம சும்மா விடுவோமா? அதனால் நிறைய போயிட்டு வாங்கிட்டு வர போயிருக்காங்க. பசங்க என்ன செய்கிறாங்கன்ட்டு பார்க்க வந்தேன். தன்சி ப்ரெஷ் பண்ணுறதுக்காக பேஸ்ட்டு ப்ரெஷ்லாம் கையில் வச்சுட்டு நிற்கிறா. தர்ஷான் சைடில் விளையாண்டுருக்கா. சர்வேஷ் குட்டியும் பாருங்க, நேரத்துலேயே சார் தூங்கி எழுந்து வந்து பசங்க கூட ஒரு ஸ்கேல் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். இன்னைக்கு நேரத்தில் எல்லாருமே எழுந்தாச்சு. சண்டேனால 9 மணி ஆகிடும் எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு பசங்க. ஆனால் இன்னைக்கு நேரத்தில் 7:30 மணி போல் எழுந்துட்டாங்க. போர்ட்டிகோ ஃபுல்லாக பாருங்கள் பெருக்கி விட்டாச்சு. இதுக்கப்புறம் கிச்சனில் போயிட்டு சமைக்கிற ஒர்க்கு தான். இன்றைக்கி நானும் சர்வேஷ் அம்மாவும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். காலையில் இட்லி தான் சுட போகிறோம். இட்லி சுடுறதுக்காக மாவு வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். பாருங்கள், இப்போது இட்லி கொத்தில் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. ஒரு சைடில் பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. தேங்காய் பால் அரைச்சி எடுக்கிறதுக்காக நான் தேங்காய் பால் வந்து அரைச்சிட்டு இருந்தேன். கறி வாங்கிட்டு வந்தால் தான் தெரியும், ஆட்டுக்கறி வாங்கிட்டு வராங்களா, இறால் வாங்கிட்டு வராங்களா, இட்லிக்கு எது ஃபர்ஸ்ட் செய்யலாம் அப்படின்னு கறி வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்ட்டு வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். தேங்காய் பால் அரைச்சி வச்சிருக்கோம். எது வந்தாலும் உடனே செய்யற மாதிரி. சர்வேஷ் குட்டி பாருங்க, தன்ஷி வந்து ஒரு பேடில் A4 ஷீட் வச்சு கொடுத்ததும் பென்சில் வச்சு சார் வந்து அழகா கோடு போட்டுட்டு இருக்காரு. ஆ போட சொன்னா கோடு போட்டுட்டு இருக்காரு. தன்ஷி தான் கையை பிடிச்சி ஆ போட கத்து கொடுத்துட்டு இருக்கா. சர்வேஷுக்கு பொம்மை டிவியும் போட்டு விட்டாச்சு. சர்வேஷ் குட்டி வந்து பொம்மை டிவி போட்டு விட்டா அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு பொம்மை டிவி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, இந்த சைடு வந்து ஆ போட்டு கத்துக்கிட்டு இருக்கான். நீங்க விளையாண்டுட்டு இருங்க, நான் போய் குக்கிங் வேலையை பாக்குறேன்னு கிச்சனுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு காலையில என்னோட ஹஸ்பண்ட் வந்து இறால் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் வஞ்சர மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அடுத்து காணாங்கத்த மீன். இந்த மூணையும் காலையிலே வந்து சமைக்க போறோம். இட்லி ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இறால் குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ வதக்கிட்டு இருக்கேன். மீன் வந்து வஞ்சர மீன், காணாங்கத்த மீனையும் அலசி அதை வந்து மசாலா போட்டு வைக்க போறேன். இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரை பண்ணதான் போறேன். வஞ்சர மீன் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது. எப்ப பாரு காணாங்கத்த மீன், கவலை மீன், நெக்ஸ்ட் வந்து பேர் தெரியாத மீனாக இருக்கும். இன்னைக்கு தான் வஞ்சர மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே மசாலா போட்டு வச்சிருக்கோம். அடுத்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க 1/2 கிலோ. மட்டனையும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. இறால் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்டுட்டு தான் நாங்கள் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். மீனும் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இறால் குழம்பு வச்சு இட்லி சாப்பிட்றதுக்கு டைமே 9:30 மணி போல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மட்டன் குழம்பு வச்சுட்டு மீன் வறுத்துட்டு பிச்சாவரம் போட்டிங் கிளம்பணும். ரொம்ப டைம் போயிட்டே இருக்கு. அதனால சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஒர்க்கை வேற ஸ்டார்ட் பண்ணணும். சூப்பராக இருந்துச்சுங்க. இட்லிக்கு இறால் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 3 இட்லி கிட்டத்தட்ட சாப்பிட்டேன். எல்லாருமே சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் குழம்பு பத்துச்சு. இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறதுக்காக குக்கரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, கிராம்லாம் போட்டு வதக்கிட்டு இருக்கேன். இதோட வீடியோ ஆல்ரெடி ஷார்ட்ஸில் கொடுத்துட்டேன், நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மட்டன் நம்ம வீட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எடுத்திருக்கோம். ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று சிக்கனாக இருக்கும், இல்லைன்னா ஃபிஷ்ஷாக இருக்கும். மட்டன் வந்து அதிகமாக வந்திருக்காது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் மட்டன் எடுத்திருக்கோம். அதுவும் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கோம். மட்டனுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணியாச்சு. தனி மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், நெக்ஸ்ட் வந்து மட்டன் மசாலா, மஞ்சள் தூள், சால்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கினதும் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிருக்கேன். இப்போ குக்கரையும் க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 4 விசில் 5 விசில் வரட்டும்ட்டு வச்சாச்சு. சாப்பாடும் வேக வச்சு வடிச்சு வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் மீன் வறுக்க வேண்டிய ஒர்க் இருக்கு. சாதம் வடிச்சிருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வேஷ் குட்டி வந்து பால் காய்ச்சி வச்சிருக்கோம். இப்போ சாப்பிட்ட இட்லிக்கு இறால் வந்து கொஞ்சம் மீந்து இருந்துச்சு. இட்லியும் ஒரு 4-5 இட்லி மீந்து போயிருக்கு. அதெல்லாம் அப்படியே ஓரமா எடுத்து வச்சாச்சு. மட்டன் குழம்புக்கும் விசில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு 4 விசில் கிட்டத்தட்ட வச்சிருந்தேன். பாருங்க எந்த அளவு வெந்து வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு மட்டன் குழம்பு. கொஞ்சம் தண்ணி குழம்பா தான் வைக்கணும்னு தான் வச்சேன், ரொம்ப தடுப்பாலாம் வைக்கல. சூப்பராக இன்னைக்கு குக்கரில் மட்டன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் சமைக்கிற டைம் கரெக்டாக 10 மணி 10:30 மணி கிட்ட ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து காலை சாப்பாடு இப்போ இட்லியும் இறாலும் சாப்பிட்டோம். இந்த மட்டன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் எல்லாமே பிச்சாவரம் போட்டிங் போயிட்டு வந்து சாப்பிடலான்ட்டு நேரத்துல நாங்கள் சமைச்சு வச்சுட்டு இருக்கோம். மட்டன் குழம்பு வச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சாச்சு. வஞ்சரம் மீன் வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மீனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்க, பார்க்கும்போதே அப்படியே சூப்பராக இருக்குது. ஆனால் சாப்பிட்டு பார்த்தேன், டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு.
ஃபர்ஸ்ட் டைம் வஞ்சரம் மீன் வந்து வறுத்து சாப்பிட்றோம். நல்லா இருந்துச்சு. தோசைக்கல்ல போடல, தோசைக்கல்ல போட டைம் ஆயிடும். அதனால நான் எண்ணெய் ஊற்றி வானல்லே பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. எவ்வளோ பேர் வஞ்சரம் மீன் சாப்பிட்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தேன். பசங்க கிளம்பிட்டு இருக்காங்க. தர்ஷனம், தன்சி, சர்வேஷ் குட்டி எல்லாருமே இப்போ ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பிச்சாவரம் போட்டிங் கிளம்ப வேண்டியதான். சமைச்சு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு, மட்டன் குழம்பு வச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து வஞ்சரம் மீனும் வறுத்து வச்சாச்சு. இது எல்லாமே வந்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ போட்டிங் போயிட்டு வந்து தான் சாப்பிட போகிறோம். இப்போ கிளம்புற டைம் வந்து கரெக்டாக ஒரு 11:30 மணி போல் இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். என்னோட ஸ்கூட்டியில் சர்வேஷ், அம்மா, தன்சி, நான் 3 பேர் மட்டும்தான் போக போகிறோம். ஹஸ்பண்ட் பைக்கில் நேற்று கோவிலுக்கு போன மாதிரி சர்வேஷ், தர்ஷன், சர்வேஷோட அப்பா, ஹஸ்பண்ட் 4 பேரும் அவங்க பைக்கில் வந்துடுவாங்க. இப்போ நாங்கள் முன்னாடியே போகலான்ட்டு இப்போ கிளம்பி வண்டி எடுக்க போகிறோம். இதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லாமே லைவாக வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் போட்டிங் எப்படி போகணுன்னு ஷூட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Much later. இங்கே பாருங்க, தண்ணி தான். தண்ணி வேணும், தண்ணி எல்லாம் கொடுத்தீங்களா? 700 ரூபாய். காமி, இங்கே காமிடா. தன்சி, ஒன்று இருக்குல்ல, இந்த சேர்த்து 3. அதை சேர்த்தாண்டி 3. ஆமாம், சர்வேஷ் சர்வேஷ பத்தியா? இங்க பர்றா, அட்ரா குச்சரி அடி அடிச்சனா பரவாயில்லை பேசுமா, அட்ரா அக்கா அடி. ஓய் நோ நெக்ஸ்ட் டைம் நானே சாப்பிடுறேன். நம்பர் சொல்லு 129. ஏதோ 4 மணிக்கு போய்
அம்மா இந்த போடலாம் ஜாக்கெட் ஃபர்ஸ்ட் டைம் கை கழுவிட்டா சர்வீஸ்ல கையை வைக்கிறது கையை டேய் என்ன அழகா இருக்கு. தர்ஷன் உட்காருங்க கீழே உட்காருங்க. எங்க போறீங்க? தர்ஷன் முகத்துல அப்படியே ஒரு பிரைட்னஸ் தான். காட்டுக்குள்ளதான் போக போறோம். காட்டுக்குள்ளாரவா எப்படி உள்ள போறாங்க பாருங்க. ரொம்ப தூரம் போயிட்டோம். கடையில் அழிகிறோமா? ஆமா மீன் எங்க இருக்கு மீன்? சர்வீஸ் அழுறான். இது எனக்கு சின்னதா இருக்கு, லூசா இருக்கு. எனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை வருது. மழை வந்துடுச்சு. மேலே அடிக்கிறோம்ல, கப்பல் மேலே தான் போகும், கீழே போகாது. நம்மளை சைடாக கூட்டு போகிறாங்க. ஐயோ மீனுக்கு நீங்க என்ன பண்ணுறது? வீட்டுக்கு போய் வறுத்துடலாம். தர்ஷு உட்காரு. பிச்சுட்டா பிச்சுட்டானா? ஆமா சதுப்பு நிலக்காடு. அது அழுக்காவது, அது ஃபுல்லா மழை ஆகி நாளைக்கு ஆயிரும். காயா மழை பெய்யுது. அக்கா எங்க வர சரியா சீவல்ட்டு வரீங்களா? அம்மா இதுக்கு எதுக்கு இது போட்டிருக்கோம்? தண்ணியில இருந்து நீ விழுந்தா உன்னை காப்பாத்துறதுக்காக. இதுக்குள்ளார காப்பாத்தும். அதுக்குள்ளார அப்படி என்ன இருக்கு? ஒரு போட் போய் தலையிலேயே கொட்டுதுமா மழை. கொட்டாதா? காலை நீட்டு கூட போடுவேன். ஐயோ நல்ல மழை வருது. மழை வருது போகுது வருது போகுது. சூப்பர். அப்படியே மழை வந்ததுன்னா அப்படியே நீ வந்து நல்லா பெய்யும் மழை. டென்ஷன் ஆயிடுவான். சர்வேஷ் இருக்கான். மழை போட்டா ஆட்டப்படு. மரெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க, ஒண்ணு கூட காணும். தங்கப்பிள்ளை அப்பா தர்ஷா எங்க போயிட்டு இருக்க நீ இப்போ? ஊருக்கு போட்டிங் போயிட்டு இருக்கா? காட்டுக்கு போறோம். இது எவ்வளோ கூட்டு போவாங்க? எவ்வளோ தூரம் கூட்டு போவாங்க? எவ்வளோ தூரமா கூட்டு போவாங்க? மழை வராத, கீழே போ இல்ல மேலே போ. எல்லாம் கீழே போ.
மூஞ்சில குத்துங்க. ஐயோ யாரும் காட்டுல மாட்டிக்க போறோம். காட்டுக்குள்ள மாட்டிக்க போறோமா? ஆமா காட்டுக்குள்ளார மாட்டி அதுவும் மழையில மாட்டிக்கிட்டோம். மழையில இருந்து ரொம்ப நாளா ஆகுது. ரொம்ப நாளா ஆசை. தொப்பி மாமா வராரு. இதுல இருந்து அனகொண்டா வந்தா என்ன தஷ் பண்ணுவா? அனகொண்டா எல்லாம் வருவோம். யார் சொல்ல வராதுன்னா நல்ல மழை. நான் போட்டு வரேன். கறியை செஞ்சிரு வரும் காய். சர்வேஷ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. காமெடி பண்ணிட்டே இருக்கிறதா வேலையா கொடுப்பாங்க. இங்கே தான் அந்த அனகொண்டா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு எல்லா பார்ட்டும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. ஆமா அனகொண்டா அனகொண்டா அப்படியே ஒன்றும் இல்லை. அனகொண்டா வந்து இப்படி இப்படி உன் தலையை அப்படியே முழுங்கிட்டு உன்னை அப்படியே தூக்கிட்டு போயிடும். இது தானே அனகொண்டு. அனகொண்டு பணம் இது சரி ரெடி பண்ணிருக்காங்க. சரி அவங்க மட்டும் போறாங்க. நம்ம வேற மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது? அம்மா இதே வரி சுற்று தீவில் வரும் கப்பல். அம்மா இதுக்குள்ளார அப்படி என்னமா இருக்கு? இதுதான் ஃபாரஸ்ட் காடு. இந்த சந்துக்குள்ளாருக்கு வரும். அங்கே இருக்கிற சந்துக்குள்ளாரு கூட வரும். பிரச்சனை வேண்ட சரி பண்ணி நான் தள்ளி விடுறாங்க. தஞ்சி வருங்க. நீச்சல் அடிக்கிறதுனா அங்கே தூரத்தில் போயிடலாம். அம்மா இங்கே பாரு நொர வருது தண்ணிலேருந்து. அதுக்கு மீனை தள்ளி விட்டா எப்படி இருக்கும்? மீனை தள்ளி விடுவாங்க. அப்படி எப்படின்னு பண்ணும்போது மீனை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கிட்டே இருக்கும். சரி தங்கப்புள்ள வயிறா வயிறா தங்கப்புள்ள ஐயோ அனகொண்டு வர போறா. அனகொண்டாவாம் தர்ஷனம் வந்து முழுங்கிறதுக்கு வரும். அங்க போவோம். அந்த அனகொண்டு நேரம் போயிட்டே இருக்கும். அது வந்தாலே மரத்தோட பெருசா இருக்கும். எங்க இருக்கு நண்டு? தலை பிச்சு நண்டு. சாப்பிடலாம். டைம் ஆயிடுச்சு. அப்ப நண்டு அப்படியா? ஐயோ உட்காந்து விட்டேன். எழுந்திருப்பா. உட்காந்து விட்டோமா? கழுத்து நெறி. உட்கார் கம்முன்னு உட்கார். நான் வரேங்க. உட்கார் கம்முன்னு உட்கார். அம்மா அக்காக்கு கையில தண்ணி வைக்குது. இதோட முடிஞ்சிச்சு. இப்போ ரிட்டர்ன் வந்து கிளம்பிட்டோம். பாம்பு வேற நண்டு. அப்பதான் நம்ம வந்து அடுத்த வருஷம் வரலாம். அடுத்த வருஷம் ஒண்ணுல போலாம். ஒண்ணு அடுத்த வருஷம் கூட்டு வாங்க. அடுத்த வருஷத்துல ஒன்ல போலாம். அடுத்த வருஷம் ஒன்ன போனா சீக்கிரமா முடிஞ்சிடும். டூல போனா முன்னல ஏற்றி தூப்புற போறான்.
அம்மா இங்க ஒரு நண்டு கூடு கட்டி வச்சிருக்கு. இது ஃபுல்லாக வந்து அனகொண்டா ஒன்லி குடியிருக்கிற இடம். ஒன்லி அனகொண்டா. அனகொண்டாவா இருக்கோ? சத்தம் போட வரையும் தூங்கலாம். சத்தம் போட. சரி. தம்பி தூங்கிட்டு இருக்கா, சத்தம் போடக்கூடாது. கையில வர கடிக்க போகுது. அனகொண்டா கடிக்க தான் போகுது. ஒரு மீன் போகுது, சின்ன மீன். சின்ன மீன் அங்க நடந்துட்டு போகுது. குடும்பம் போயிட்டு இருக்கு. போட்ல வந்து ஹவுஸ் இருக்குமாமா? போட்டுக்குள்ள ஹவுஸ் இருக்கு. போட் ஹவுஸ்னா போட்லயே தூங்குறது. அது கூட தெரியல பாத்தியா? போட் ஹவுஸ் எல்லாம் போட்ல இது பண்றது, போட்லயே தங்குறது. ரொம்ப நேரம் நைட்டு அந்த மாதிரியே தெரிஞ்சிச்சு. அதனால தான் சரியாக தூங்கிட்டான். இப்போ வெளியே வந்துச்சு. அவன் எழுந்து ஓடி 98 போகுது. 98 போகுது. இன்னும் வர வெயில கிட்ட வந்தாச்சு. எவ்வளோ போட்டு வருது? கொஞ்சம் கொஞ்சம் வருது மாமி. அவ்வளோதான். டாடா பிச்சாவரம் போட்டிங். அவங்க அங்க போறாங்க. அம்மா பூச்சி. அடுத்த மழை வருது. முன்னாடி போட்டேன். போட்டேன். தப்பு தப்பு போட்டிருக்கேன் நான். தெரியுது பாரு கொடி. அப்படி கீழே தள்ளி விட்டா கீழே தள்ளி விட்டா நீந்துக்கிட்டே வருவேன். மழை வந்துச்சு. ஆனா போடவே முடியல. வெயில் அடிக்குது, மழையும் பெய்யுது. அப்பண்டா ஐயோ கறி பிடிக்காம களி இருந்து நல்லா மழையில மாட்டிக்கிட்டோம். யாரையா இந்த மழையில? சர்வேஷுக்கு இருக்கா? தலையில வச்சேடா. தலையில விடா. மழையே போயிடுச்சு. பாதி மழை அங்க இங்க வந்துச்சு. நம்ம போய் அப்படி ரொம்ப நேரம் உழுந்து தங்கிருப்போம் வீட்லயே. வரலையே அங்க மழை வருதுக்கா. ஒரு ஒரு இடத்துல கையில லைட்டா காலக்குள்ள
ஆமாக்கா முட்டாய் தான் நிறையா வாங்கினோம். நான் முட்டாய் நிறையா தின்னேன். முன்னாடி வந்து ஒன்று இன்னும் ரொம்ப ரொம்ப இருமாச்சு. சரி